வணக்கம். நம்ம கற்பதேசில குரூப் 4க்கான மேக்ஸ் ஒரு சில மேக்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்ல கேட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து வீடியோ போக போகுது. ஒரு 3 சம் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான்ப்பா. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சம்மும் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன, ராகேஷ் மற்றும் மோகனின், இங்க பேரு பாருங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. ராகேஷ் மற்றும் மோகனின் சராசரி வயது. இங்க நான் வந்து ராகேஷுக்கு ராக்னு எழுதுறேன். ராகேஷ் மோகன் இவங்களுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா 15. மோகன் மற்றும் ரமேஷ், RAM ரமேஷ், இவங்களுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா 12. அதுக்கப்புறம் ராகேஷ் மற்றும் ரமேஷ் இவங்களுடைய சராசரி வயசு வந்து 13. ஸோ அப்படின்னா மோகனுடைய வயசு என்ன, எது வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்து கொடுத்த உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. ரொம்ப ஈஸியானது தான். நீங்க ரொம்ப யோசிச்சுலாம் இருக்காதீங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் சேர்த்து தான், இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்த்து 15ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்ப அதாவது சராசரி சொல்லியிருக்காங்க. அப்ப இதை வந்து 2ஆல பெருக்கோங்க. 2 பேர் இருக்குல்ல. ஸோ அப்ப 2 பேரோட வயசு சேர்த்தா எவ்வளவு வருது? 30ன்னு வரும். ரைட்டா? இவங்க 2 பேருடைய வயசும் சேர்த்தா எவ்வளவு வரும்? 2ஆல பெருக்கிக்கிட்டீங்கன்னா 24ன்னு வரும். ரைட்டா? இவங்க 2 பேரோட வயசையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 26ன்னு வரும். ரைட்டா? ஸோ இப்ப நமக்கு என்ன வேணும்? மோகன் சாருடைய வயசு மட்டும் தான் வேணும். ஓகேங்களா? இந்த 2 இதுல மோகன் சார் இருக்கிறாரு, இதுல மோகன் சார் இல்ல. ஸோ அப்ப 30 பிளஸ் 24 ரெண்டுலயுமே மோகன் சார் இருக்கிறதுனால மோகன் போட்டுக்கோங்க. இதுல வந்து 26 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 54 மைனஸ் 26ன்னு வருமா? உங்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 28ன்னு வருமா? ரைட்டா? சோ இப்ப 2 பேர் இருக்காங்க, இந்த 2 இதுல இருக்காங்க. சோ அப்ப டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 14ன்னு வரும். சோ மோகன் சாரோடைய வயசு 14. அடுத்த சம் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுக்கு 8% என்ற வீதத்தில் 8930 தொகைக்கு கிடைக்கும் எளிய வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது PNR by 100 போட்டீங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ PNR by 100ன்னு போடணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா. நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அசல் 8930. எத்தனை வருஷம்? என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8. ஓகேங்களா? டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 8% சதவீதம்னா 100 தானே. ஸோ அதனால ஸோ இதை ரெண்டையும் அடிங்க. 0 0 போச்சா? இது 1ஆல, இது 2ஆல. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் அடிச்சீங்கன்னா 4 வரும். ஓகே, 893 இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 36 37. 8 4s are 32. 32 plus 3 அப்படின்னு சொல்லும் போது 5. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். 35 72. அவ்வளவுதானே? ஈஸியா? ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சமெல்லாம் கேட்டா லட்டு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? சரி, இப்ப அடுத்த சம் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதானப்பா, ரொம்ப ஈஸி. PNR by 100. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து என்னன்னு கேட்டா, 15 முட்டை இருக்கு, அதனுடைய விலை வந்து 75 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 15 முட்டையோட விலை 75 ரூபா. 4 டஜன் முட்டைனா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 4 டஜனுடைய விலை எவ்வளவு? ஒரு டஜன்னா எவ்வளவு? 12 இருக்கும். டஜன்னா 12. ஸோ 12 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 48. ஓகேங்களா? 12 இன்ட்டு 4 48. ரைட்டா? சோ இப்ப இது தெரிஞ்சிருச்சு, டசன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்னன்னு கேட்டா, 15 முட்டை 75 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு முட்டை எவ்வளவு? 75 ரூபா. 15 முட்டை 5 வருமா? அதான 15 into 5 are 75. சோ இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா இதால பெருக்கிக்கோங்க, இதால பெருக்கிக்கோங்க. ரைட்டா? 40 4 20 24. ஸோ அப்போ 240. அவ்வளவுதானே? ஸோ இது வந்து நம்ம நார்மலா போட்டோம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஃபார்முலாலாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் டசன்னா 12. ஓகேங்களா? ஸோ 4 டசனு. ஒரு டசன் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 75 ரூபா டிவைடட் பை 15. அவ்வளவுதான். இது அடிச்சீங்கன்னா வந்து 5ன்னு வரப்போகுது. இது எல்லாத்தையும் 20 இன்ட்டு 12 பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். ஏதோ ஒரு சிட்டி, நகரம், அதனுடைய மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சமாக இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 2% அப்படிங்கிற விதத்துல அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அதிகரிக்குது. ஓகேங்களா? சோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகையில ஏற்படும் வளர்ச்சி. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? வளர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு இந்த 4ல வளர்ச்சி தான் நம்ம வந்து அடிக்கணும். எவ்வளவு மக்கள் தொகையாக மாறி இருக்குன்னு நம்ம அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ABCD கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கற்பதேசுடைய வாட்ஸ்அப்ல கொஸ்டின் கேளுங்க. தேங்க்யூ.